பெருமாள் முருகன் சிறுகதைகள். நடுப்பகல் மீன்கள். வாசிப்பது சந்தீப். குருவி குடிக்கும் அளவுக்குத்தான் கிணற்றில் தண்ணீர் கிடந்தது. இறங்கினால் குதிகால் வரைக்கும் நனையலாம். எட்டிப் பார்த்ததும் எல்லாச் சந்தோஷமும் சட்டென்று வடிந்து போயிற்று. வெயில் புழுதியில் வெகு தூரம் நடந்து வந்த களைப்பு இப்போதுதான் கால்களில் இறங்கிற்று. குளிர்ச்சி பரவிக் கிடந்த தென்னையின் அடியில் கால் நீட்டிச் சாய்ந்ததும் சற்றே தெம்பு கூடியது. காலையிலிருந்து நடுப்பகல் வரைக்கும் இடைவிடாமல் மாடுகள் வாரியில் ஓடியிருக்க வேண்டும். ஏற்றப்பரி நீரை மொண்டு மொண்டு வெளித்தள்ளியிருக்கிறது. கண் எட்டும் வரையிருந்த ஆரிய காடுகள் வெம்மையை எதிர்த்து திமிராக நிற்கின்றன. வெயில் நடை பயனற்றுப் போன எரிச்சல் மூவருள்ளும் பரவி எழுந்தது. ஒருவரை ஒருவர் வன்மத்தோடு பார்த்துக் கொள்வதாய் மாறிற்று. பழுத்த கோவணத் துணியோடு இருந்தவன் எதிரில் இருந்த இவனை பார்த்துச் சொன்னான், "உன்னால தாண்டா. வேற கிணத்துக்குப் போயிருக்கலாம். இன்னமே என்னடா செய்யறது?" இவன் அசரவில்லை. "நீ மட்டும் வேண்டாம்னா சொன்ன? சரினுதாண்டா வந்த." இருவரையும் அற்பமாகப் பார்த்து உவன் திராயரை மேலே தூக்கிவிட்டுக் கொண்டான். நீரில் குதிக்கும்போது கட்டிக்கொள்ளவென தயாராகக் கொண்டு வந்திருந்த கோவணத் துணியைத் தலையில் பாகையாக்கிக் கொண்டான். இந்தச் சண்டை அவசியம் இல்லாதது என்பதான பாவனையோடு மீண்டும் கிணற்றை நோக்கிப் போனான். அவனும் இவனும் ஓய்வதாக இல்லை. வெயில் வேளையில் ஆசை தீர ஏற்ற மேட்டில் ஏறி ஏறி குதிக்கலாம். தண்ணீருக்குள் தவளையென பாய்ந்து கண்கள் சிவக்கும் வரை நீந்தலாம் என்ற எண்ணம் ஏமாற்றமாய் மற்றவர் மீதான குற்றச்சாட்டுகளாய் வெளியாயிற்று. உவன் இந்தப் பேச்சில் கலந்து கொள்ளவில்லை. ஏற்ற கால்களைப் பிடித்துக் கொண்டு உள்ளே எட்டிப் பார்த்தான். வெயில் நேரே உள்ளே இறங்கி தண்ணீரைத் தொட்டிருந்தது. உருகும் பாகென தண்ணீர் மெல்ல அசைந்தது. கிணற்றுச் சுவர்களில் செவ்வகமாய் நீர்த்தாரை தெரிந்தது. அவ்வளவு தூரம் வரை நீர் இருந்திருக்குமானால் பொழுது இறங்குவது தெரியாமல் போயிருக்கும். உவன் பெருமூச்செறிந்தான். பார்வை மீண்டும் கிணற்றையே அலைந்தது. கரடு முரடான அதன் சுவர்களில் ஏறவும் ஏறி நின்று குதிக்கவுமான கற்கள் சிறிதாகவும் பெரிதாகவும் வெளித்தள்ளிய பற்களைப் போல நீட்டிக் கொண்டிருந்தன. ஒரு பக்கம் மரங்களும் செடிகளும் அடர்ந்திருந்தன. அதற்கு நேராக சுவரின் உள்பகுதியில் முளைவிட்டு வளர முயன்ற புற்கள் தெரிந்தன. உவன் ஏற்ற கால்களைப் பற்றிக் கொண்டு கிணறு முழுவதையும் துழாவிக் கொண்டிருந்தான். தனக்கான எதுவோ உள்ளே இருக்கிறது, அதைக் கண்டுபிடிக்க வேண்டும் என எண்ணி மனம் கண்களில் சுழன்றது. தூர்ந்திருந்த படிகள் கால்தடம் பட்ட சுவடுகளோடு தூசி மூடி உட்கார்ந்திருந்தன. மேற்பக்கச் சுவர் பொந்தொன்றில் குருவிக்கூடு இருந்தது. குருவிகளின் காஸ்மூச் சத்தமும் கேட்டது. உவன் சுவர் பொந்துகளை எல்லாம் ஆராய்ந்தான். எங்கேனும் பாம்புகள் வசிக்கும் பொந்து கண்ணில் படுகிறதா என்பது அவனறியாமலே அவனுடைய நோக்கமாயிருந்தது. ஆனால் அதற்கு எந்த வாய்ப்பும் இருப்பதாகத் தெரியவில்லை. அதனால்தான் இந்த கிணறு எல்லோருக்கும் பிடித்தமானதாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டான். கிணற்றுள்ளிருந்து குளிர்ச்சி மேலெழும்பி உடலை நோக்கிப் பாய்ந்து தழுவியது. உடல் சிலிர்க்க அப்படியே நின்றான். எங்கே தடுமாறி உள்ளே குதித்துவிட நேருமோ என பயந்து மனம் எச்சரித்தது. அவனுக்கும் இவனுக்குமான சண்டை இன்னும் முடிந்த பாடில்லை. அவர்கள் வேறு கிணற்றுக்கு இனி போக முடியாத தவிப்பில் குரல் எழும்ப குதறிக் கொண்டிருந்தார்கள். உவன் ஒருமுறை அவர்களை திரும்பிப் பார்த்துவிட்டு மறுபடியும் கிணற்றுக்குள் கண்களை ஓட்டினான். இப்போது பார்வை நீர்ப்பரப்பில் மிதந்தது. சலனமற்று படிந்திருந்த நீரை பார்க்க பிடிக்கவில்லை. அதில் அசைவுகள் ஏற்பட வேண்டும் என்று விரும்பினான். அவன் விருப்பத்தை நிறைவேற்றுவது போல் ஒரு மீன் ஆழத்திலிருந்து மேற்பரப்பை நோக்கி எழும்பி வந்தது. வெயில் ஒளியில் அதன் துடுப்பசைவுகளும் மேனி வழவழப்பும் துல்லியமாகத் தெரிந்தன. அவுரிமீன் என்று நினைத்தான். எந்த அவசரமும் இல்லாமல் நிதானமான அதன் உலாவல் அவனுள் ஆர்வத்தை தூண்டிற்று. சுண்டலி ஒன்றை பிடித்து வந்து நீரில் வீசி எறிந்தால் உடனே உள்ளிருந்து ஓடோடி வந்து எலியே லபக்கென்று விழுங்கிவிட்டு திரும்பவும் நீருக்குள் அமிழ்ந்துவிடும் அளவுக்குத்தான் மீனோடான பழக்கம் உவனுக்கிருந்தது.
மீனின் சாவகாசத்தைப் பற்றி உவனுக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. சட்டென பார்வை மீண்டதில் இன்னொரு மீனும் தெரிந்தது. இரண்டும் ஒன்றன் பின் ஒன்றாகவே நீந்தின. பின்னால் இருந்த மீனை இதுவரை காணாத தன் பார்வையை கடிந்து கொண்டான். இன்னும் மீன்கள் இருக்கின்றனவா என கிணறு முழுவதையும் பார்வை நோட்டமிட்டது. இல்லை. இரண்டு மீன்களும் ஒரே அளவானதாக இருந்தன. வாலசைவுகளையும் கண்களையும் கொண்டு ஏதேனும் வித்தியாசப்படுத்த முடிகிறதா என்று பார்த்தான். ஒன்றும் தெரியவில்லை. இரண்டும் ஒரே அச்சில் வார்த்தவை போலிருந்தன. இரண்டாவது மீன் முதல் மீனின் வாலருகில் வந்து சிறிது மேலெழும்பி வாலைத் தூக்கிற்று. நீரில் டபக்கென்று ஓசை எழுந்து அசைவு கூடிற்று. உடனே முதல் மீனும் அதைப் போலவே செய்தது. இது அவற்றின் விளையாடல் என்று யூகித்தான். உடல் நீருக்கு மேலே வந்துவிடாமலும் உள்ளே அமிழ்ந்துவிடாமலும் நீர் உடல் மூடிய அந்த நிலையில் அவை நீந்துவது ஆச்சரியமாயிருந்தது. இன்னும் அவற்றின் விளையாடல் கூடலாம் என்று நினைத்தான். அதைத் தனக்குள்ளான இரகசியமாய் மட்டுமே வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஏற்ற மேட்டுக்கு வந்து அவர்களை பார்த்து மிகச் சத்தமில்லாமல் அதே சமயம் கடுமை துணிக்க டே என்றான். அவர்கள் திரும்பியதும் கைச்சாடையில் அழைத்துவிட்டு ஏற்றக்கால்களை நோக்கிப் போய்விட்டான். மீன்கள் அதே நிலையில் கிணற்றை வட்டமிட்டுக் கொண்டிருந்தன. என்னடா என்று கத்திக்கொண்டே அவர்கள் வந்தனர். ஒவன் திரும்பி இஸ் என்று வாய்மீது விரல் வைத்து சத்தத்தை அடக்கிவிட்டு கவனித்தான். அவர்களுக்கு பெரும் ஆவலைத் தூண்டியது உவன் செய்கை. உவனின் இருபக்கமும் வந்து எட்டி உள்ளே பார்த்தனர். எதைக் கண்டு இவ்வளவு வியக்கிறான் என்பதை அவர்களால் அனுமானிக்க முடியவில்லை. ஆழ்கிணற்றின் அகன்ற பரப்பெங்கும் கண்கள் அலைய அவர்களுக்கு ஒன்றும் படவில்லை. உவன் விரல் நீட்டி மீன்களைக் காட்டினான். மீன்களின் குலாவல் அவர்களுக்கும் உற்சாகமூட்டிற்று. சிறிது கவனித்த பின் இவன் வெளிநகர்ந்து கல்லொன்றை எடுத்து வந்து மீன்களின் நடமாட்டப் பகுதியில் விட்டெறிந்தான். சத்தத்தோடு நீர்க்கல்லை விழுங்கியது. மீன்கள் சிதறி அடிப்பகுதியை நோக்கி விரைவதை அலையும் நீரினூடே காண முடிந்தது. உவனுக்குப் பெரும் கோபம் வெடித்தது. இவனைப் பிடித்துத் தள்ளி, எதுக்குடா இப்படி பண்ணுன? என்றான். இவனுக்குத்தான் செய்த காரியத்தில் தவறேதும் தெரியவில்லை. என்னடா பண்ணிட்டாங்க என்று எகிறினான். கிணற்றையே இன்னும் கவனித்துக் கொண்டிருந்த அவன் மீன் பிடிக்கலாமாடா என்றான். உவனும் இவனும் திகைத்து அவனையே பார்த்தனர். பின் அலட்சிய பாவத்துடன் என்னடா சொல்ற என்பது போல சிரித்தனர். அவன் மிக தீவிரமாக மீன் பிடிக்கலாண்டா என்றான். எப்பிடிடா? உவன் கேலி கலந்த குரலில் கேட்டான். அவன் இங்க வந்து பாருடா என்றான். இருவரும் மீண்டும் ஏற்றக்காலுக்குச் சென்றனர். நீரலை அடங்கியிருந்தது. மீன்கள் இரண்டும் இப்போது மேற்பரப்பில் இல்லை. ஆனால் மண்ணை ஓட்டிப் பதுங்கும் அவற்றின் தோற்றத்தை அவர்களால் நன்றாகவே காண முடிந்தது. குறைந்த நீருக்குள் அவை எங்கே போய் ஒளிந்து கொள்ள முடியும்? நீரைத் துலக்கி அவற்றின் ஒளிவிடங்களை எல்லாம் வெயில் காட்டிக் கொடுக்கிறது. 3 பேரும் சூழ்ந்து கொண்டால் மீன்கள் தப்பிக்க முடியாது. குதிகால் அளவுக்கே வரும் நீருக்குள் மூவரின் தாக்குதலையும் சமாளிக்க அவற்றால் முடியுமா? அவர்களிடம் நம்பிக்கையும் உற்சாகமும் கூடின. ஆடு மேய்க்கும் காடுகளில் எலிகளையும் அணில்களையும் பறவைகளையும் பிடித்துச் சுட்டுத் தின்னும் பழக்கமிருந்தது. மீன்பிடிப்பது இதுதான் முதல் முறையாக இருக்கும். அதிலிருக்கும் கஷ்டங்களையும் யோசிக்காமல் இல்லை. கிணற்றுக்காரனுக்கு தெரிந்துவிட்டால் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சாதித்துவிடலாம். மீன்கள் காணாமல் போனதை கிணற்றுக்காரன் கண்டுபிடிக்கவே சில நாட்கள் கழியலாம். நாளைக்கு வந்து பார்ப்பதற்குள் கிணற்றில் நீர்மட்டம் கூடிவிடும். ஆகவே அது ஒன்றும் சிரமமில்லை என்று முடிவாயிற்று. எங்கே சுடுவது? அது வழக்கம் போல மேய்ச்சல் காட்டுக்கு போய்விட வேண்டியதுதான். தேவையானவை கொஞ்சம் மிளகாய்த்தூள், உப்பு. அவை தயாராகவே இருக்கின்றன. உவனுக்குத்தான் மனம் ஒப்பவில்லை. இதுவரைக்கும் துள்ளை விளையாடிய மீன்களை உயிரற்ற மாமிசத் துண்டங்களாய்க் காண்பது கசப்பாய்த் தோன்றிற்று.
ஆனாலும் அந்த துண்டங்களின் சுவை நாக்கில் ஏறி உடன்படச் செய்தது. கிணற்றைச் சுற்றித் தேடி ஆளுக்கொரு தடியை தூக்கிக் கொண்டு கிணற்றுக்குள் இறங்கினார்கள். சரிந்த மண்படிகள் அவர்களுக்கு இயல்பானதாகவே இருந்தன. முன்னால் இறங்கி ஓடிய அவன் தடியை உயர்த்திக் கொண்டு நீர்ப்பரப்பில் விழுந்தான். மீன்கள் பதுங்கியிருப்பதாய் அவன் அயூகித்த இடத்தில் தடியால் அடித்தான். தண்ணீர் அலறலோடு விலகிச் சேர்ந்தது. அவன் நீருக்குள் தடுமாறி விழுந்தான். அவர்கள் எதிர்பார்த்ததைப் போல மிகக் குறைவானதாக தண்ணீர் இல்லை. முழங்காலுக்கு மேலிருக்கும் உயரத்தில் இருந்து பார்த்ததில் மண்ணும் நீரும் ஒன்றையொன்று தழுவிக் கொண்டிருந்ததைப் போலப்பட்டது வெறும் தோற்றம். தலைமூழ்க வீழ்ந்த அவனை மற்ற இருவரும் திட்டத் தொடங்கினர். அவசரக் குடுக்கை என்றும் புத்தியில்லாதவன் என்றும் வார்த்தைகள் ஏசின. 3 பேரும் ஒரே நேரத்தில் தாக்குதலைத் தொடுத்திருந்தால் மீன்களை இந்நேரம் பிடித்திருக்கலாம். தனியாக இறங்கி தண்ணீரை கலங்கடித்து விட்டான். இப்போது மீன்கள் செவ்வகக் கிணற்றின் கீழ்மூலை நோக்கி ஓடியிருப்பதாய்ப்பட்டது. அங்கேதான் தொலைக்குழி இருக்கிறது. ஏற்றப்பறி வந்து நீர் முள்ளுவதற்கு வசதியாக சற்றே ஆழம் கொண்டது குழி. கிணற்று நீர் வடிய வடிய தொலைக்குழியை நோக்கி நீர் ஓடிவிழும். குழியை நோக்கிப் பாய்ந்தான் உவன். அங்கே நீர் இடுப்புக்கும் மேலாகவே இருக்கிறது. கையிலிருந்த தடி நீருக்குள் மிதக்க உவன் உள்மூழ்கி மீன்களைத் தேடத் தொடங்கினான். தெளிந்த நீருக்குள் கண்கள் நன்றாகவே தெரிந்தன. குளுகுளுவென உடம்பில் ஏறிற்று. உவன் தொலைக்குழியை விட்டு வரவே பிரியப்படவில்லை. தடி நீரலையில் மிதந்து மிதந்து எதிர்ச்சுவர் புறமாகப் போகத் தொடங்கியிருந்தது. ஆனால் உவன் மீண்டும் மீண்டும் மூழ்கி தொலைக்குழி கருநீருக்குள் மீன்களைத் தேடிக்கொண்டேயிருந்தான். அவனும் இவனும் அவர்கள் பங்குக்கு ஒவ்வொரு புறமாக மீன்களைப் பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர். மூவரும் மீன்களாகவே மாறிவிட்டது போல தோன்றிற்று. நீரில் படுத்தபடியும் குதித்தபடியும் அவர்களின் தேடல் தொடர்ந்தது. யாருடைய கைகளுக்கும் மீன்கள் அகப்படவில்லை. பட்டத் தப்பித்து ஓடியதான வழவழப்பு கூட கைகளில் படவில்லை. விடாமல் தேடுவதில் அவர்கள் சளைக்கவில்லை. தொலைக்குழி பக்கமிருந்து மேச்சுவர் பக்கமாகவோ படிப்பக்கமாகவோ வருவதும் பின் எதிர்ச்சுவரை நோக்கிப் போவதுமென அவர்களின் இடைவிடாத தேடுதல் நடந்தது. கைகளால் நீரை அடித்து எழுப்பிய திவலைகள் கிணறு முழுக்கவும் பறந்தன. ஒருவர் மற்றொருவர் மீது அள்ளித் தெளிக்கவும் முகத்தில் இடைவிடாமல் நீரை அடிப்பதுமான விளையாட்டு தொடர்ந்தது. தொலைக்குழியின் ஆழத்தில் மூழ்கித் திளைப்பதில் போட்டி. ஒவ்வொருவராக மூழ்கவோ மூவரும் ஒரே சமயத்தில் மூழ்கவோ செய்தனர். தொலைக்குழி சுணங்காமல் இடமளித்தது. உட்கார்ந்தபடியே நீருக்குள் எம்பிக் குதிக்கவும் வழுக்கி விழுவது போன்ற பாவனையில் நீருக்குள் சறுக்கியோடுவதும் சுகமாகத் தோன்றிற்று. எப்படியாயினும் மீன் யார் கைக்கும் அகப்படவில்லை. கலங்கிச் சேறு குழம்பியிருந்தது. இதனிடையே இவன் சுவரோரத்தில் ஈலில் அகப்பட்ட பாசிகளை கையோடு சேர்த்தள்ளிப் படிமீது காண்டு வந்து போட்டான். உடனே பாசிக்குள் போய் மீன்கள் ரூபாய் லிந்திருக்கலாம் என்று சந்தேகம் மூவருக்கும் வந்தது. பாசிகளை கிணற்றிலிருந்து அகற்றாமல் மீன்களைக் கண்டுபிடிப்பது அத்தனை சாதாரணமானதல்ல என்ற முடிவுக்கு வந்தார்கள். கிணற்றைப் பாசியின் பிடியிலிருந்து மீட்பதுதான் முதல் வேலை. மூவரும் ஒற்றுமையாக அந்த வேலையில் ஈடுபட்டார்கள். பாசிகளை இழுத்துக் கொண்டு வந்து படிகளில் போட்டார்கள். சில சமயம் மிகப் பெரும் பாசி படலம் அகப்பட்டது. பெரும்பாலும் பாசியின் துகள்களே கிடைத்தன. அவற்றை அள்ளிப் போடப் போடப் படிகள் நிறைந்தன. நீரற்ற சுவரின் பரப்பில் ஓடிக்கொண்டிருந்த பாசிகளையும் விடவில்லை. அப்படி பாசிகளை அள்ளிச் சேர்க்கையில் கிணற்றுக்கு ஆதாரமான வடியும் ஊற்றுகளைக் கண்டுபிடித்தனர். ஊற்று நீரை அள்ளி அள்ளிக் குடித்தனர். தாகம் முழுக்கவும் அடங்கிற்று. பெரும் பாசியினிடையே மீன்கள் சிக்கிக் கொண்டு வெளிவர முடியாமல் வலை போல தவிக்கலாம் என்று அவற்றை கிளர்ந்து சோதித்துவிட்டுத்தான் எறிந்தனர். ஆனால் கிணற்றில் சேற்றின் மட்கிய நாற்றம் எழுந்தது. பாசிகளுக்கு அடியே புதைந்து கிடந்த நாற்றம் அத்தனை குரூரமாக வெளிப்பட்டதும் அவர்களால் தாங்க முடியவில்லை. மேலும் நீருக்குள் இறங்கவும் பிரியமில்லை.
அவனுக்கு உடல் குளிரவும் தொடங்கியிருந்தது. அவன், மீனு சிக்காதுடா என்றான். ஆமாண்டா. இத்தனை கலக்கு கலக்கிறதக்கப்புறம் எங்கடா சிக்கப் போவது? இவனும் ஆமோதித்தான். பாசிகளை மிதித்துக் கொண்டே மூவரும் மேலேறினர். பொழுது சற்றே சாய்ந்திருந்தது. ஆனால் வெயிலின் உக்கிரம் குறையவில்லை. வெயில் காய்வதற்காக உட்கார்ந்தார்கள். வெகுநேரம் நீருக்குள் இருந்ததில் விரல்களிலெல்லாம் தூள் சுருங்கி வெளிறிக் காணப்பட்டன. கோவணத்தை உருவிப் பிழிந்து உதறிவிட்டு கட்டிக் கொண்டார்கள். சூரியனை நோக்கி விரல்களைக் காட்டி பதப்படுத்தினர். உடல் முழுவதும் நீர் வழிந்து காய்ந்து முதுகில் சுள்ளிட்டது. ஒவ்வொருவராக எழுந்து மெல்ல கிணற்றைச் சுற்றி மெதுவாக நடந்தனர். ஒரு திரும்பலில் கிணற்றுக்குள் பார்வையை அனுப்பிய அவன் கத்தினான். டேய், அங்க பாருடா! இவனும் ஒவனும் ஓடி வந்து எட்டிப் பார்த்தார்கள். சேறு மெல்ல கீழிறங்க கிணற்று நீரில் லேசான தெளிவு தோன்றியிருந்தது. அதனிடையே மீன்கள் இரண்டும் சாவகாசமாக மேல்மட்டத்தில் வந்து உலவின. முதல் மீன் நீர்மட்டத்திற்கு மேல் தலையை உயர்த்தி டபக்கென்று சத்தமெழுப்பிவிட்டு நகர்ந்தது. இரண்டாவது மீனும் அப்படியே செய்தது. அவன் மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.